சிறுபான்மை ஒரு ஸ்கூல் அதை நடத்தக்கூடிய அந்த பள்ளியில் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பிரச்சனை வெடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு தேடும்போது அந்த பள்ளியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து கேம்ப் நடத்துகிறாங்க. அதில் குழந்தைகள் மட்டுமே, பெண் குழந்தைகள் மட்டுமே 17 பேர் இருக்கிறாங்க. அந்த 17 பேரில் 13 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிருக்கிறாங்க. 13 குழந்தைகள் பாதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணமாக இருந்தவன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறந்ததாக சொல்கிறாங்க. அவனுக்கு இறந்துட்டானா, தற்கொலை பண்ணிட்டானா அல்லது கொலை பண்ணானான்னு சந்தேகம் வருது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போதோ அல்லது கைது செய்யும் போதோ எலி மருந்து குடிச்சுதான் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எலி மருந்து குடிச்சிட்டான், அந்த விஷத்தினால தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யாரை மறைக்கிறதுக்காக அல்லது யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்கன்ற சந்தேகம் உருவாயிருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச கல்கத்தாவில் நடந்த சம்பவம், மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம், ஒரு குழந்தை ஒரு அம்மா பாதிக்கப்படும் போது எவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட எழுச்சி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 5 நாள் நடந்த கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா 13 குழந்தைங்க பாதிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக, எந்த நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக, இல்லை எந்த சமுதாயத்துக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எதிர்க்க வேண்டிய மக்களுக்கிட்ட, இது சொல்ல வேண்டிய அரசியல் தலைவர்கள் கூட அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இது ஏதோ உள்ளே வேறு ஏதோ நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. உங்களுடைய சந்தேகம் வந்து இது பொதுவான இல்லை, 13 பேர் கைது பண்ணியிருக்காங்க. யார் 13 பேரில் அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்க தான் சொல்லி எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? நிர்வாகத்தில் யார்? நிர்வாகம் நடத்துகிறவங்க வேறு, பிரின்சிபால் பண்ணிருக்கிறாங்க, கரஸ்பாண்டன்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒன்றும் அனுமதி கொடுத்தது யார்? எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அது அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ காலமாக நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை? நேற்று நீங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? இப்போ வந்து சிஎம் உடைய உத்தரவுப்படி ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க. இதே சம்பவம் சின்ன சேலத்தில் நடந்தது. இந்த பத்திரிகை நிருபர்களாகட்டும், பத்திரிகை ஆகட்டும், மக்களாகட்டும் என்ன மாதிரி கொதிப்பு இருந்தோம்? நியாயமான, ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அடுத்த நிமிஷம் மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரணும். எதிர்ப்பு வந்ததனுடைய விளைவு தான் என்ன ஆகும்? அடுத்த தப்பு நடக்காமல் தடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? விசாரணை நடக்குது, கைது பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறாங்க? இப்போ ஒரு 13 குழந்தைகள் பாதிச்சிருக்குது. அந்த 13 குழந்தைகளை பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியுமா? அந்த மாதிரி மரியாதை சொல்லுங்கள், இது சொல்லலாமா? அவங்க என்ன பண்ண, அப்படியா இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, தப்பு நடந்திருக்குது, நீங்கள் வாங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க நேரடியாக உடனே கலெக்டரை பார்த்தோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது என்ன சொல்கிறது மாவட்ட கண்காணிப்பாளரை பார்த்துட்டு இது வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த பிரச்சனையை நாங்கள் கேட்கவே மாட்டோம். அந்த வார்த்தை இல்லாமல் இது பேசுறதுனால தான் இப்போ அதை நான் பர்டிகுலர் அந்த வார்த்தை சொல்ல வேண்டியது. உங்கள் பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பிரைவேட்டு பள்ளி நடந்தது தப்பு தான். ஏன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியே அல்லது கல்வி அதிகாரிகள் எவ்வளோ கேவலமாகறான்னு தெரியும். ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? 4 நாள் 5 நாள் கேம்ப் நடக்குதுன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்கெல்லாம்? ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விக்கு எலி மருந்து சாப்பிட்டதா முதல்ல பண்ணியிருக்கணும் இல்லை? அவனை அட்மிட் பண்ணும்போதே என்ன சொல்லிருக்கணும்? இவர் ஏற்கனவே எலி மருந்து குடிச்சிருக்கிறாரு, அந்த பாய்சன் ஒரு உடம்புல இருக்குதுன்னு சொல்லணும். அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இறக்குறாருன்னா அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது? அப்போ அது சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்து நடத்தணும். அரசாங்கம் என்ன பள்ளி நடத்தணும் இல்லை, அரசாங்கம் பள்ளியாக இருந்தாலும் கூட உடனே மாவட்ட கல்வி அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அவரும் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ண அவரை, ஏன்னா அவர் தானே பொறுப்பு, அவருமே நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, எல்லா பள்ளியும் நடந்திருக்குது, எந்தெந்த பள்ளி நடந்திருக்குது, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது சம்மந்த ஆசிரியரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தலைமை ஆசிரியரோ அல்லது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும்.